கல்யாணங்க. அந்த இலங்கை தமிழன் வந்து கல்யாணம் பண்ண போறான். தாலி கட்டுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஆளை காணுங்க. பைனான்ஸ் பண்ணி அடைச்சு வச்சுட்டான். நீங்க அயோத்திக்கு வீரமணி ஒரு நடிகைய கடலுக்கே தூக்கிட்டு போயிட்டான். ரவுடிகள் தொல்லை இருந்திருக்கு, தாதாக்கள் தொல்லை இருந்திருக்கு. அதெல்லாம் காப்பாற்றவே இல்லையே. எமர்ஜென்சி காலத்துல ஒரு நடிகைய பெங்களூர் ஜெயில அடிச்சே கற்பழிச்சே கொண்டாடுது. இரவா கத்துமா அந்த அப்பா. ஒரு சினிமா பூஜைக்கு போயிருந்தேன். பூஜைக்கு போயிருக்கும்போது ஒரு அமைச்சர் இந்த பூஜையில கலந்துக்கிறார். நடிகையை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்பதான் முதல்ல நம்ம அமைச்சரும் நடிகையும் பார்க்குறாங்க. பார்க்குற பொழுது நடிகைய அந்த அமைச்சர் நலம் விசாரிக்கிறார். இயக்குனர் அதிர்ச்சி ஆகிட்டார். என்னடா அமைச்சரை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு பல முறை அலைஞ்சு கூப்பிட்டுருக்கோம், இந்த பொண்ணை கூட்டிட்டு போது பின்னாடி வந்திருப்பார் போட்டிருக்கேன். பல அரசுகள் நடிகைகளால் இந்த அரசாக காப்பாற்றப்படுது. ஊத்துறை நடந்தது பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டாமா? தண்டனை கொடுக்க வேண்டாமா? சட்டம் எதுக்கு? ஜனநாயகம் எதுக்கு? ஐபிசி எதுக்கு? இந்தியன் பீனல் கோட் எதுக்கு? பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காலத்துல சொல்றீங்க? நீண்ட காலமா இருக்கு. நீங்க எல்லா காலத்திலையும் நான் சொல்றேன். நீங்க ஏதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது, ரெமடி கிடைச்சதுன்னு சொல்லுங்க. இல்ல, கண்ணீரோட பல பெண்கள் இந்த ஃபீல்டை விட்டே போயிருக்காங்க. ரவுடிகள் தொல்லை இருந்திருக்கு, தாதாக்கள் தொல்லை இருந்திருக்கு. அதெல்லாம் காப்பாற்றவே இல்லையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் வேண்டாம் ஒரு நடிகை. நீங்க அயோத்திக்கு வீரமணி கடுமையா நெருக்கடி கொடுக்குறாரு. அந்த அம்மா இந்த ஃபீல்டை விட்டு அமெரிக்கா தப்பி ஓடி போச்சு. இதை ஒரு பத்திரிகையாளர் எம்ஜி வல்லப்பன் இருந்தார். எம்ஜி வல்லப்பன் தான் கூட சொல்றாரு, நீ தப்பிக்கவே முடியாதுமா, நீ ஏன் சட்ட ஒழுங்கு ஜனநாயக கோர்ட்டுக்கு தப்பிக்க உன தூக்கிட்டு போயிடுவான். தயவுசெய்து தப்பிச்சு அமெரிக்கா போன அந்த 20-30 வருஷ கதை. அரசு தைரியம் தான், அரசு கொடுக்குற தைரியம் தான். நீங்க ஜெயலலிதாவுக்கும் ரவுடிகள் தேவைப்படுறான், கருணாநிதிக்கும் ரவுடிகள் தேவைப்படுறான், சங்கராச்சாரியாருக்கும் ரவுடி தேவைப்படுறான். நீங்க ஒரு ரவுடி இறந்துட்டார் அப்பு, ஒரு நடிகையை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தார் பலகாலம். உச்ச நடிகை இப்ப இருக்க நம்ம ஃபீல்டுல அப்புடைய கட்டுப்பாடு தான் நம்ம இருக்கும். அது இருந்தது. அப்பு செத்த பிறகு அந்த அம்மா வெளியேறிச்சு. அப்போ மீறி அரசியல் அப்பு சொல்லி சங்கராச்சாரியார் சங்கராம கொலையே நடக்குது. அப்ப நடிகை என்ன பண்ணுவா? அந்த நடிகை என்னங்க பண்ணுவா? பாடாரா நீங்க அயோத்திக்கு வீரமணி அப்பு இப்படி பல ரவுடிகளுடைய கட்டுப்பாட்டுல நடிகை. நீங்க த்ரீ ரோசஸ்ன்னு ஒரு படம் இருக்குது. ரம்பா, லைலா, ஜோதிகா. பைனான்சியல் படம் கொடுத்துருக்கான், படம் ஓடலை, லாஸு. பைனான்சியல் தூக்கி கூட 3 பேர் அடைச்சி வச்சுட்டான். யாரும் கேட்கலையே. ஏங்க அவன் போய் பைனான்ஸ் வாங்குறது நடிகர் சங்க தலைவருங்க எப்படி அந்த மும்பையில் கேட்பான்? ஏங்க ரம்பா கல்யாணங்க, அந்த இலங்கை தமிழன் வந்து கல்யாணம் பண்ண போறான். பல கோடிகளை கொடுத்து கடலாம் அடைச்சு ஒரு பைனான்சியல் பணம் கொடுக்கல. காலையில் 6 மணிக்கு ஐயர் மந்திரம் எல்லாம் ஓதி எனக்கு பொண்ணை காணும். யார்? ரொம்ப பழைய கடமை செட்டில் பண்ணீங்கன்னா கூடி அடைச்சி வச்சுட்டான். தாலி கட்டுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஆளை காணுங்க. பைனான்ஸ் பண்ணி அடைச்சி வச்சுட்டான். நடிகர் சங்கத்தில் எதுவுமே நடிகர் சங்கம் நான் தான் சொல்றேன், யாருக்கும் தகுதின்னு முதலே சொல்லிட்டேன். நடிகர் சங்கம் வரல, நடிக்காத சங்கம் வரல. மறுபடியும் அவன் புருஷன், அவன் ஒரு இலங்கை தமிழன் கனடாக்காரன், அவன் கோடிக்கணக்காக கொடுத்து எத்தனை கோடி வேணாலும் தரையா கல்யாணம் நின்று போயிருப்பியா கூட்டிட்டு போனான். இப்படி பல கதைகள் இருக்கு. நீங்க அயோத்திக்கு வீரமணி ஒரு நடிகைய இப்ப அந்த அம்மா குழந்தை குட்டியோட புருஷனோட பேர்லாம் வேண்டாம் கடலையே தூக்கிட்டு போயிட்டான். எங்க காசு விடணும். அப்போ அந்த அம்மா வீடு சொத்து சொம்லாம் யாருக்கு? பைனான்ஸுக்கு எழுதி கொடுத்து. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா காவல்துறையோ நடிகர் சங்கமோ யாரும் இதுல தலையிடுவது இல்லை. ஏன்? என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லாருமே இதுல குற்றவாளிகள், எல்லாருமே குற்றவாளிகள். நீங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த நீதியும் தமிழ்நாட்டில் கிடைக்கல. இப்படி எழுதுனா ஒரு 1000 பக்கம் எழுதலாம். 5 ஹேமா கமிஷனுக்கு நியமிக்கணும். எங்க? தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் தான் இது நடக்கவே நடக்காது. சிம்மையா வந்து அப்ப இருந்து சொல்லி எதுவுமே யாரும் கேட்கறது இல்லை, எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அது அரசியலே இல்லை சார், தமிழர்களுக்கான அரசியலே இல்லை. இந்த பாலியல் ரீதியாக திரைப்படத்துறையில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த நாளையும் இல்லை.
எந்த கூப்பாடு இல்லை, எந்த கேப்பாடும் இல்லை. இந்த கேஸ் வந்து நீடிக்குன்னு நினைக்கிறீங்களா? மலையாளத்துல வந்து இது வந்து மலையாளத்துல கண்டிப்பா இதுல பாதி பேர் சிறைக்கு போறோம். எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை அப்படி தெரியல. இப்ப கொஞ்ச நாள் மறைஞ்சிருவாங்க, அது ரிட்டர்ன் வர மாதிரி தான் தெரியும். இல்ல அதாவது மீண்டும் நான் சொல்றேன், கேரளா அரசு இந்த அதிகாரிகள் சமரசம் செய்து கொள்ளாது. நீங்க வரலாறு பார்க்க தானே போறோம். அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல நடந்தா எவ்வளவு பேர் மாட்டுவாங்க? நீங்க பாதி பேர் புலல் ஜெயில தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. ஏன்னா அத்தனை பேரும் நீங்க அவனுடைய சினிமா ஃபீல்டு முடியறதுக்குள்ள நூற்றுக்கணக்கான பெண்களை நீங்க பாலியல் வல்லுறவு விட்டில் பூச்சிகள் வந்து விழுகுது. இதுல அந்த விளக்குல சினிமா கவர்ச்சி தான். தமிழ்நாடு சினிமா கவர்ச்சி தான். பல பெண்கள் விட்டில் பூச்சிகளா வந்து விழுகிறாங்க. இவர்கள் பூரா புகார் கொடுத்தா பாதி அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிடுவான், பாதி முன்னாள் அமைச்சர் பாதி பேர் ஜெயிலுக்கு போயிடுவான், பாதி போலீஸ் அதிகாரி ஜெயிலுக்கு போயிடுவான், பாதி முக்காவாசி நடிகர்கள் ஜெயிலுக்கு போயிடுவான். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய ஒரு சினிமா பூஜைக்கு போயிருந்தேன். பூஜைக்கு போயிருக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறார். அப்போ நடிகையை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நடிகையை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது அந்த அப்போதான் முதல்ல நம்ம அமைச்சரும் நடிகையும் பார்க்குறாங்க. பார்க்குற பொழுது நடிகையை அந்த அமைச்சர் நலம் விசாரிக்கிறார். டைரக்டர் அதிர்ச்சி ஆயிட்டார். எப்படி அதிர்ச்சி ஆயிட்டாரு, இயக்குனர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. என்னடா அமைச்சரை கூப்பிட்டுருக்கு, இவ்வளவு சிரமப்பட்டு படம் முறை அடைஞ்சு கூப்பிட்டுருக்கோம், இந்த பொண்ணை கூட்டிட்டு போது பின்னாடி வந்திருப்பாரு போட்டிருக்கேன். அப்போ அந்த பொண்ணுகிட்ட நைஸா அந்த டேரக்டர் கேட்டார், எனக்கு நண்பர் கேட்டார், அவர் எனக்கு முதல்லயே தெரியுங்க. எப்படிமா தெரியும்? எப்படியோ தெரியுங்க, தெரியும் அவ்வளவுதான். அந்த ரங்கமா தெரியுமா? ஆமாங்க தெரியுங்க. எப்படி தெரியும்? அந்த ரங்கமா தெரியுங்க. அப்போ இதுதான் திரைப்படத்துறை. நீங்க அமைச்சர்களை நல்ல திரைப்பட நடிகையாக இருந்தால்தான் அவன் அதை விரும்புறான். இதுதான் இங்க அரசியல். அப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பட்டியல் எத்தனை இருக்கு? இது யார் நடவடிக்கை எடுப்பது? பல அரசுகள் நடிகைகளால் இந்த அரசாக காப்பாற்றப்படுது. ஊவத்தூர் நடந்தது பாத்தீங்களா? அப்போ இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டாமா? தண்டனை கொடுக்க வேண்டாமா? சட்டம் எதுக்கு? ஜனநாயகம் எதுக்கு? ஐபிசி எதுக்கு? இந்தியன் பீனல் கோட் எதுக்கு? அப்போ கேரளாவோட நாணயமா மான மரியாதையா சங்கத்தை கழிச்சு விட்டான். கழிச்சுட்டு இப்ப இந்த எல்லாம் யாருடைய பொறுப்புல இருக்குன்னா 7 தனிப்படை சிறப்பு புலனாய்வு குழு. அந்த குழுதான் ஒட்டுமொத்த வழக்கையும் அரசியல் கலப்பு இல்லாம விசாரிக்குது. இப்படி இந்த பெண்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோக பக்கங்கள் பல 100 பக்கங்கள் இருக்கு. இப்ப நடுவுல சில பக்கத்தை காணோம்னா எல்லா பக்கம் இருக்கு. தெலுங்குல இருக்கு, கன்னடத்துல இருக்கு. நீங்க எமர்ஜென்சி காலத்துல ஒரு நடிகைய பெங்களூர் ஜெயில அடிச்சே கற்பழிச்சே கொண்டாடுங்க. இரவா கத்துமா அந்த அம்மா. இப்படிலாம் சோகம் இருக்கு. இதெல்லாம் யார் விசாரிப்பது? எத்தனை ஹேமா கமிட்டியை போடுறது? கர்நாடகாவில் பிரச்சனை, கேரளாவில் பிரச்சனை, ஆந்திராவில், தமிழ்நாட்டில், பம்பாயில் திரைப்படம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் பெண்கள் போக கொள்கிறது தான். இதை மீட்டெடுப்பதற்கு நீங்க யார் இதுவரை முயற்சி பண்ணல. கேரளாவில் தான் பூனைக்கு மணி கட்டப்பட்டிருக்கு. இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம்.